ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பாஸ்கா காலத்தின் 2ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமை. முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 32 முதல் 37. அந்நாள்களில் நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர். அவர்களுள் எவரும் தமது உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை. எல்லாம் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. திருத்தூதர் அனைவரும் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என மிகுந்த வல்லமையோடு சான்று பகர்ந்து வந்தனர். அவர்கள் அனைவரும் மக்களின் நல்லெண்ணத்தை மிகுதியாக பெற்றிருந்தனர். தேவையில் உழல்வோர் எவரும் அவர்களுள் காணப்படவில்லை. நிலபுலங்களை அல்லது வீடுகளை உடையோர் அவற்றை விற்று அந்த தொகையை கொண்டு வந்து திருத்தூதருடைய காலடியில் வைப்பர். அது அவரவர் தேவைக்கு தக்கவாறு பகிர்ந்து கொடுக்கப்படும். சைப்ரசு தீவைச் சேர்ந்த யோசேப்பு எனும் லேவியர் ஒருவர் இருந்தார். இவருக்கு திருத்தூதர்கள் ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர் என்று பொருள்படும் பர்னபா என்னும் பெயரை கொடுத்திருந்தார்கள். அவர் தமது நிலத்தை விற்று அந்த பணத்தை கொண்டு வந்து திருத்தூதர்களது காலடியில் வைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 3 இறை திருவசனங்கள் 7 தொடங்கி 15 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது: நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியது பற்றி நீர் வியப்படைய வேண்டாம். காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது, அதன் ஓசை உமக்கு கேட்கிறது. ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது. தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார். நிக்கதேம் அவரை பார்த்து, இது எப்படி நிகழ முடியும் என்று கேட்டார். அதற்கு இயேசு கூறியது: நீர் இஸ்ரேல் மக்களிடையே போதகராய் இருந்தும் உமக்கு இது தெரியவில்லையே? எங்களுக்கு தெரிந்ததை பற்றியே பேசுகிறோம், நாங்கள் கண்டதை பற்றியே சான்று பகர்கிறோம். எனினும் எங்கள் சான்றை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என உறுதியாக உமக்கு சொல்கிறேன். மண்ணுலகு சார்ந்தவை பற்றி நான் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் நம்பவில்லை என்றால், விண்ணுலகு சார்ந்தவை பற்றி சொல்லும்போது எப்படி நம்ப போகிறீர்கள்? விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி செல்வதில்லை. பாலை நிலத்தில் மோசையால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, எண்ணிக்கை நூல் பிரிவு 21 இறைவசனங்கள் 7 முதல் 15 வரை உள்ள வசனங்களில் குறிப்பிடப்படுகின்ற ஒரு நிகழ்வை இயேசு முன்னிறுத்தி தன் மீட்பு திட்டத்தை குறித்து நிக்கதேமிடம் அவர் பேசிய வார்த்தைகளை இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம். இஸ்ரேல் மக்கள் வாக்களிக்கப்பட்ட நாட்டை நோக்கி போகின்ற வழியில் ஏதோம் என்ற நாட்டை சுற்றி சென்ற பொழுது தங்களது வழியை குறித்தும் உணவு மற்றும் தண்ணீர் குறித்தும் முறுமுறுத்தனர். அப்பொழுது இறைவன் கொள்ளிவாய் பாம்புகளை அவர்கள் மத்தியில் அனுப்பினார். கொள்ளிவாய் பாம்புகளால் கடிபட்டு மிகுந்த வேதனைக்கு ஆளான இஸ்ரேல் மக்கள் தங்களின் குற்றத்தை மன்னித்து கடவுள் தங்களை பாதுகாக்க வேண்டுமென தங்களுக்காக இறைவனிடம் வேண்டும்படி மோசேயை கேட்டுக்கொண்டனர். மோசேயும் கடவுளிடம் இஸ்ரேல் மக்களின் கோரிக்கையை எடுத்துச் சொன்ன பொழுது கடவுள் கொள்ளிவாய் பாம்பு ஒன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார். இந்நிகழ்வு இயேசு தான் எதிர்கொள்ளவிருக்கும் சிலுவைச் சாவுக்கு முன் உதாரணமாக சுட்டிக்காட்டுகின்றார். பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும் என்கின்றார். அன்பிற்குரியவர்களே, பாலைவனத்தில் நிகழ்ந்த பாம்பு தொடர்பான நிகழ்வை முன்னுதாரணமாக சுட்டிக்காட்டியதன் மூலம் இயேசு சிலுவையில் தான் செய்யவிருந்த 2 காரியங்களை முன்னுரைக்கின்றார். முதலாவதாக, சிலுவை என்பது மீட்பின் சின்னம். இஸ்ரேல் மக்கள் கொள்ளிவாய் பாம்பின் பிடியில் இருந்த பொழுது அவர்களை அதிலிருந்து மீட்டது கம்பில் உயர்த்தப்பட்ட வெண்கல பாம்பு. அதேபோல பாம்பின் தூண்டுதலால் தொடக்க பெற்றோர் வழியாக இந்த உலகத்தில் புகுந்த பாவம்
ஒட்டுமொத்த மனித இனத்தையே தன் பிடியில் வைத்திருந்தது. இதிலிருந்து மனித குலத்தை மீட்டெடுத்தவர் சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்து. இரண்டாவதாக, சிலுவை ஒப்புரவின் அடையாளமாக இருக்கின்றது. இறைவனுக்கு எதிராக முறுமுறுத்து இஸ்ராயேல் மக்கள் இறைவனை விட்டு விலகிச் சென்றனர். அவர்கள் தங்களது தீமையிலிருந்து மீண்டு வந்தபொழுது உயர்த்தப்பட்ட பாம்பின் வழியாக இறைவனோடு மீண்டும் ஒப்புரவாக்கப்பட்டனர். சிலுவையும் ஒப்புரவின் அடையாளம்தான். புனித பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் பிரிவு 2 இறைவசனம் 16 இவ்வாறு சொல்லுகின்றார்: கிறிஸ்து தாமே துன்புற்று பகைமையை அழித்தார், சிலுவையின் வழியாக இரு இனத்தவரையும் ஓருடலாக்கி கடவுளோடு ஒப்புரவாக்க இப்படி செய்தார் என்று சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசு கொண்டு வந்த மீட்பு வாழ்வு எவ்வாறு தொடக்க கிறிஸ்தவர்களிடம் காணப்பட்டது என்பதை விளக்குவதே முதல் வாசகம். தொடக்க கிறிஸ்தவர்கள் தனியுடைமைகளை பொது உடைமையாக்கி ஏழை பணக்காரன், யூதர் பிற இனத்தார் என்பது போன்ற வேறுபாட்டு மனநிலைகளை களைந்துவிட்டு சமத்துவ மனநிலையோடு வாழ்ந்தனர். மீட்பின் சின்னமாகவும் ஒப்புரவின் சின்னமாகவும் இருப்பது சிலுவை. இன்று நமது வாழ்வை மீட்கக்கூடிய ஒன்றாகவும் கடவுளோடு ஒப்புரவாக்கக்கூடிய ஒன்றாகவும் சிலுவை நமது வாழ்க்கையில் திகழ்கிறதா என்கிற கேள்வியை நம்மை பார்த்தே நாம் எழுப்ப அழைக்கப்படுகின்றோம். ஜேம்ஸ் சாம்சன் என்பவர் ஒரு அறிவியலாளர். மயக்க மருந்தாக பயன்படுத்தப்படும் குளோரோஃபார்ம் உட்பட ஒரு சில பொருட்களை கண்டுபிடித்தவர். ஒரு முறை ஒருவர் அவரிடம், உங்களுடைய கண்டுபிடிப்புகளிலேயே மிக மேலான கண்டுபிடிப்பு எது என்று கேட்டபொழுது அவர் இவ்வாறு பதில் சொன்னாராம்: எனது எல்லா கண்டுபிடிப்புகளிலும் மேலான கண்டுபிடிப்பு என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே என் பாவங்களிலிருந்து என்னை மீட்க முடியும் என்ற கண்டுபிடிப்பு என்று சொன்னாராம். இயேசுவில் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வை பெறுவர் என்று இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்கிறோம். நிலை வாழ்வு என்பது இறப்பிற்கு பின்பு வருகின்ற வாழ்வை மட்டும் சுட்டிக்காட்டவில்லை, மாறாக அவர் தற்பொழுது நமக்கு தருகின்ற நிறைவான மகிழ்ச்சியான வாழ்வையும் சுட்டிக்காட்டுகிறது. பாலைவனத்தில் உயர்த்தப்பட்ட பாம்பை போல சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்துவில் நமது நம்பிக்கையை எந்த அளவிற்கு வைக்கின்றோமோ அந்த அளவிற்கு நமது வாழ்வு வளம் பெறும். அன்புக்குரியவர்களே, இன்றைய சூழ்நிலையில் நம்மில் பலர் நமது நம்பிக்கையை உலகார்ந்த பொருட்களில் வைக்கின்றோம். பணம் வாழ்வு தரும், பதவி மகிழ்வை அதிகரிக்கும், பொருளாதார வசதி நிறைவை கொடுக்கும் என்று இவற்றை தேடி ஓடும் கூட்டம் அதிகரித்து கொண்டிருக்கிறது. நுகர்வு கலாச்சாரமும் இத்தகைய மனநிலையை மக்களின் மனதில் விதைத்து கொண்டே இருக்கிறது. ஆனால் உண்மையான நிறைவு மேற்கண்ட பொருட்களையும் தாண்டியது, இறைவனால் மட்டுமே தரப்பட வல்லது என்கிற தெளிவு நம்மிடம் என்று வருகின்றதோ அன்றுதான் வாழ்வை நாம் சிறப்பானதாக மாற்றுவதற்கான முதல் அடியை எடுத்து சரியான திசையில் வைக்கிறோம் என்று அர்த்தம். மன்றாடுவோமாக. இறைவா, சிலுவையில் இரத்தம் சிந்தி உலகை மீட்டவும் திருமகன் இயேசுவின் மீட்புச் செயல் எங்கள் வாழ்விலும் மாற்றத்தை கொண்டு வருவதாக. ஆமென். ஆவியால் பிறந்தோம் ஆண்டவரில் நாம், அன்பில் ஒன்றானோம் அவருடைய மக்களாய், பகிர்ந்திடும் இதயம் தந்தவர் நீரே, புதிய வாழ்வு தந்தீர் இயேசுவே. ஒரே இதயம் ஒரே ஆவி நாங்கள், உம்மில் இணைந்தோம் அன்பின் வழியில், எம்முள் இருப்பது உந்தன் கொடைதான், எல்லாம் பகிர்வோம் சகோதரருடன். ஆவியால் பிறந்தோம் ஆண்டவரில் நாம், அன்பில் ஒன்றானோம் அவருடைய மக்களாய், பகிர்ந்து